கோவையில் ஓடை தூர்வாரும் பணியின் போது 3 வீடுகள் இடிந்து விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் நிர்கதியாக நிற்கின்றனர். கோவையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சீட்டுக்கட்டு போல் சரிந்த கனவு வீடு. பார்த்து பார்த்து கட்டிய வீடு இடிந்ததால் இடிந்து போய் உள்ளனர் குடியிருப்பு வாசிகள். சங்கனூர் ஓடையை தூர்வாரும் போது ஏற்பட்ட பாதிப்புகள்தான் இவை. கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனி பகுதியில் சங்கனூர் ஓடை தூர்வாரும் பணியை கோவை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. 49 கோடி ரூபாய் மதிப்பில் 2.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடையை சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது. ஓடைக்கரையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை காலி செய்யுமாறு மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியது. கரைப்பகுதியில் உள்ள மக்கள் முழுமையாக வீட்டை காலி செய்ய முடியாது என கூறி தூர்வார வசதியாக வீட்டின் முன்பகுதியில் 1 மீட்டருக்கு மட்டும் அகற்றி கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சங்கனூர் ஓடையை தூர்வாரும் பணி நடைபெற்ற போது சுரேஷ் என்பவரின் வீடு இடிந்து விழுந்தது. அருகில் இருந்த லட்சுமணன், தனலட்சுமி ஆகியோரின் வீடுகளும் முழுமையாக சேதமடைந்தன. அடுப்படியோட இடிச்சு விட்டுட்டு இப்ப ஃபுல்லாவே இழுத்து விட்டு ஓடிட்டாங்க. எங்களுக்கு வீடு வேணும், அதுக்குள்ள பாதிப்பு வேணும். நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யணுமோ அதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஓடை தூர்வாரும் பணியால் ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 3 வீடு ஆயிருக்கு. 3 வீடு, மற்ற வீடுக்கும் பாதிப்பு. ஆனா ஒண்ணு பாலத்துக்கு மேல போய் பாருங்க, எல்லா வீட்டுக்குமே பாதிப்பு இருக்குதுங்க. ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. விடியாது வீடு, நீங்க இருந்துக்கோங்கன்ட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் இருந்துட்டோம். ஆனால் அந்த 1 மீட்டருக்கு உள்ளார குடஞ்சி எடுத்தாங்கனாக்கா அந்த பில்லர் இல்லாமல் பில்லர் எடுத்துட்டாங்க. அந்த பில்லர் இல்லாமல் எப்படி ஒரு பில்டிங் நிற்கும்? மொத்தத்தில் என்னன்னு கேட்டால் இதை காலி பண்ணுறதுக்கு என்ன முயற்சியோ அதை பண்ணுறாங்க. எப்படி காலி பண்ண முடியும்? 40-50 வருஷம் இதை நம்பித்தான் நான் லோன் வாங்கி வண்டி வாங்கியிருக்கேன். இதை விட்டு போய் நான் போய் வெளியே போய் 10,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து வண்டி டியூ கட்டி வீட்டு குடும்பம் தாட்ட முடியுங்களா? சங்கனூர் ஓடையை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் மேற்கொண்டு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தங்களுக்கு மாற்று இடம் அல்லது புதிய குடியிருப்புகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இதனிடையே வீடுகளை இழந்த 3 குடும்பத்தினருக்கும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த பெரும்பாலானோர் வீடுகளை காலி செய்துவிட்டதாகவும் மேயர் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி.